இன்றைய வீடியோவில் நாம் பேசப்போவது நவராத்திரி திருவிழாவின் முக்கிய அங்கமான ஆயுத பூஜை பற்றியது. இந்த வீடியோவில் ஆயுத பூஜையின் வரலாறு, அதன் ஆன்மீக முக்கியத்துவம் மற்றும் ஏன் இன்றும் அது நமக்கு தேவை என்பதை பார்ப்போம். முழு வீடியோவையும் கண்டிப்பாக பார்த்து முடிக்கவும். ஆயுத பூஜை இது ஒரு மங்களகரமான நிகழ்வு. இது நவராத்திரியின் ஒரு முக்கிய பகுதியாக தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட தென்னிந்திய மாநிலங்களில் ஏராளமான ஊக்கத்தோடு கொண்டாடப்படுகிறது. இதற்கு ஆழமான கலாச்சார, மத மற்றும் ஆன்மீக அர்த்தங்கள் உள்ளன. சிந்தித்து பாருங்கள், ஒரு விவசாயி தனது கலப்பையை வணங்கும் போது, ஒரு கைவினைஞர் தனது கருவிகளை கௌரவிக்கும் போது, அல்லது ஒரு மாணவன் தனது புத்தகங்களுக்கு நன்றி தெரிவிக்கும் போது என்ன அர்த்தம்? அப்போதுதான் ஆயுத பூஜையின் உண்மையான அர்த்தம் வெளிப்படும். இது நமது வேலை மற்றும் வாழ்வாதாரத்திற்கு உதவும் கருவிகளுக்கு நாம் செலுத்தும் மரியாதை மற்றும் நன்றியின் நாள். சரி, இப்போது இந்த ஆயுத பூஜைக்கு என்ன வரலாறு? ஏன் இதை கொண்டாடுகிறோம்? இன்றைய நவீன யுகத்தில் இதற்கு என்ன பொருத்தம் இருக்கிறது? வரலாற்றை பார்ப்போம். விஜயதசமி என்றும் அழைக்கப்படும் ஆயுத பூஜைக்கு பண்டைய இந்திய புராணங்களில் வேரூன்றிய வரலாறு உள்ளது. முதல் கதை துர்கா தேவி மகிஷாசுரனை வென்ற கதை. நவராத்திரி 9 நாள் போரை குறிக்கிறது. 10ஆம் நாள் விஜயதசமி அன்றுதான் தேவி வெற்றி பெற்றாள். இந்த வெற்றியை குறிக்கவே அந்த நாளில் மக்கள் தங்கள் ஆயுதங்களையும் கருவிகளையும் பூஜிக்கிறார்கள். இது நல்லது, தீயத்தின் மீது வெல்வதை சின்னமாக காட்டுகிறது. இரண்டாவது கதை மகாபாரதத்தில் இருந்து வருகிறது. பாண்டவர்கள் தங்கள் வனவாசத்தின் போது ஒரு மரத்தின் உள்ளே தங்கள் ஆயுதங்களை மறைத்து வைத்திருந்தார்கள். விஜயதசமி நாளில் அவர்கள் அந்த ஆயுதங்களை மீட்டெடுத்து போருக்கு செல்வதற்கு முன்பு அவற்றை பூஜித்தார்கள். இந்த பழக்கம் பின்னர் ஆயுதங்களை மட்டுமல்ல, வாழ்வாதாரத்துக்கான அனைத்து கருவிகளையும் மதிக்கும் வழக்கமாக மாறியது. வரலாற்று அளவில் இது போர் வீரர்களின் நாளாக இருந்தது. போருக்கு செல்லும் முன்பு தங்கள் ஆயுதங்களை சுத்தம் செய்து வணங்குவார்கள். இந்த பாரம்பரியம் தென்னிந்தியாவில் மிகவும் பலமாக இருந்தது. காலப்போக்கில் இந்த பழக்கம் விவசாயிகளின் கருவிகள் உட்பட அன்றாடம் பயன்படுத்தும் எல்லா கருவிகளுக்கும் விரிவடைந்தது. இப்போது ஆன்மீக அர்த்தத்தில் என்ன சொல்கிறது இந்த பூஜை? இதன் மைய கருத்து நன்றி தெரிவித்தல் மற்றும் சிந்தித்தல். இந்த பூஜை நமது அன்றாட வேலையில் உதவும் கருவிகளின் முக்கியத்துவத்தை நாம் நினைவு கூற வைக்கிறது. நமது வெற்றியில் நமது முயற்சியும் நமக்கு உதவும் கருவிகளும் சேர்த்துதான் பங்களிக்கிறது என்பதை நினைவுபடுத்துகிறது. இது வெளிக்கருவிகளை மட்டுமல்ல, நம்மை வழிநடத்தும் அறிவு, திறமை, புத்தி போன்ற உள்கருவிகளையும் மதிக்கிறது. பூஜைக்கு முன் கருவிகளை சுத்தம் செய்வது நமது எண்ணங்கள் மற்றும் செயல்களில் தூய்மையின் முக்கியத்துவத்தை குறிக்கிறது. புதிய துவக்கங்களுக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வது போல. ஆயுத பூஜை பொருளாதார வாழ்க்கை மற்றும் ஆன்மீக வாழ்க்கை இவை இரண்டும் ஒன்றோடு ஒன்று இணைந்தது என்று கற்றுத்தருகிறது. ஆன்மீகம் என்பது அன்றாட வேலையில் இருந்து தனி விஷயம் அல்ல. ஆயுத பூஜையை ஏன் கொண்டாடுகிறோம்? இப்போது நடைமுறை காரணங்களை பார்ப்போம். ஏன் இதை கொண்டாட வேண்டும்? கடின உழைப்பின் மதிப்பு. இது கடின உழைப்பின் முக்கியத்துவத்தை நமக்கு நினைவூட்டுகிறது. மாணவர்களுக்கு இது புத்தகங்கள் மற்றும் கல்வி ஆகியவை வாழ்க்கையின் முக்கிய கருவிகள் என்பதை உணர்த்துகிறது. எல்லா வகையான தொழில்களையும் அந்த தொழில்களில் பயன்படும் கருவிகளையும் மதிக்க கற்றுத்தருகிறது. நமது கருவிகள் நல்ல பலனை தரவும் பாதுகாப்பாக இருக்கவும் இந்த பூஜை மூலம் பிரார்த்திக்கிறோம். இன்றைய காலத்தில் ஆயுத பூஜையின் பொருத்தம். இன்றைய தொழில்நுட்ப யுகத்தில் ஆயுத பூஜையின் கருத்துக்கள் முன்னென போதையும் விட முக்கியமாகிவிட்டன. நாம் கணினிகள், இயந்திரங்கள், ஸ்மார்ட் போன்கள் போன்றவற்றை அதிகம் சார்ந்து இருக்கிறோம். இந்த பூஜை நமது வாழ்க்கையை எளிதாக்கும் இந்த கருவிகளுக்கு நன்றி செலுத்த ஒரு வாய்ப்பை தருகிறது. அப்படியென்றால் ஆயுத பூஜை என்பது வெறும் சடங்கு மட்டுமல்ல, இது ஒரு ஆழமான தத்துவம். இது நமது வாழ்வாதாரத்திற்கு உதவும் கருவிகளுக்கு நன்றி செலுத்தும் ஒரு மனப்பான்மையை வளர்க்கிறது. நன்றி, பணிவு, மரியாதை ஆகியவற்றுடன் வாழ்க்கையை நெருங்க இது நமக்கு உதவுகிறது. ஒருவேளை நீங்கள் ஒரு விவசாயியாக இருந்தாலும், ஒரு இயந்திர தொழிலாளியாக இருந்தாலும், ஒரு மாணவனாக இருந்தாலும், உங்கள் கருவிகளை மதித்து இந்த ஆயுத பூஜையின் அர்த்தத்தை உணரவும். அனைவருக்கும் இனிய ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். நன்றி.